என்னங்க நடக்குது இந்த நாட்டுல? அதுவும் தமிழ்நாட்டுல என்ன நடக்குது? எனக்கு உள்ளபடியே மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி செய்வார் என்று உள்ளபடியே நான் எதிர்பார்க்கல. வருத்தமா தான் இருக்குது. ஒரு புதிதாக ஒரு கட்சி வருகிறது, தாவேகா விஜய். விஜயை நீங்க அரசியல் களத்துல எதிர்க்கலாம், அது வேற. ஒரு ஒரு பாரம்பரியமிக்க 75 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி செய்திருக்க கூடாது. குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் இப்படி செய்திருக்க கூடாது. அது எனக்கு உள்ளபடியே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எவ்வளவு வேலைகள் இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் ஏன் அந்த வேலைகள் எல்லாம் விட்டு விட்டு இந்த வேலையை செய்யறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. அதை பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு, ஸ்டாலின் அப்படி என்னங்க செஞ்சாரு, நீங்க வருத்தப்படுற அளவுக்கு ஸ்டாலின் என்னங்க செஞ்சார் அப்படின்னு கேட்டா, காலையில ஒரு வீடியோ பார்த்தேன், மனசுடைஞ்சு போயிடுச்சு எனக்கு. மனசு உள்ளபடி என்னால என்னடா இந்த நாட்டுல எங்க ஒரு இளைஞன் மனம் வெதும்பி போய் பேசுறான், நொந்து போய் பேசுறான். எதுக்கு? திரு விஜய் அவர்களுடைய ஒரு பாடல் வெளியிடப்படுகிறது. அந்த பாடல் திரையரங்குகளில் வெளியிடப்படுகிறது. அந்த பாடலை அவன் ஒன்ஸ் மோர் கேட்கிறான். இன்னொரு வாட்டி அந்த பாடலை பிளே பண்ணுங்கன்னு கேட்கிறான். ஒன்ஸ் மோர் அப்படின்னு கேட்கிறான். அந்த பாடல் மீண்டும் ஒரு முறை ஒளிபரப்பப்படவில்லை. அந்த இளைஞன் சொல்லுகிறான், இது திமுகவின் திட்டமிட்ட சதி, இது ஸ்டாலினின் சதி என்று அவன் சொல்லுகிறான். ஸ்டாலின் அவர்களே, நீங்க எதற்காக அந்த திரையரங்கிற்கு சென்றீர்கள்? ஏன் அந்த இளைஞன் பின்னாடியே ஒளிஞ்சிருந்து உட்கார்ந்து இருந்து அவன் ஒன்ஸ் மோர் கேட்கறானான்னு பாத்தீங்க? அவன் ஒன்ஸ் மோர் கேட்ட உடனே ஓடி போய் தியேட்டர் ஆபரேட்டர்கிட்ட போய் அவன் ஒன்ஸ் மோர் கேட்கான், போடாதீங்க அப்படின்னு ஏன் சொன்னீங்க? இதெல்லாம் செய்யலாமா நீங்க? அந்த ஒன்ஸ் மோர் பாட்டு மட்டும் அவன் கேட்டதை மட்டும் இன்னொரு வாட்டி அங்க போட்டிருந்த அந்த திரையரங்கில் அந்த பாடல் மீண்டும் ஒரே ஒரு முறை ஒளிபரப்பப்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்தியாவின் பொருளாதாரம் மீண்டு இருக்குமா இல்லையா? டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவில் இருந்து உயர்ந்திருக்குமா இல்லையா? சொல்லுங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை, பிரதான பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு தீர்த்து வைக்கப்பட்டிருக்குமே. அதற்கான ஒரு நல் வாய்ப்பை நீங்கள் இப்படி பண்ணி விட்டீர்களே ஐயா ஸ்டாலின் அவர்களே. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த நாட்டுல ஒரு 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 இளைஞன் ஒன்ஸ் மோர் கேட்ட அந்த பாட்டை இன்னொரு வாட்டி கேட்க முடியாம பண்ணிவிட்டீங்களா நீங்க? அவன் சூசைட் பண்ணி செத்துப்பிட்டான்னா அதுக்கு யாருக்குங்க பொறுப்பு எடுத்துக்கிறதே? சொல்லுங்க. அவன் ஏதோ தற்கொலை பண்ணி செத்துப்பிட்டான், ஐயோ அப்படின்னு. அப்படிலாம் ஜாவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்களே, நிறைய பண்றாங்களா. ஒண்ணு அவன் ஜாவரா இல்லைன்னா யாரையா சாவடிக்கிறான்ல. அப்படி ஏதாவது ஆகி போச்சுன்னா அப்புறம் அதுக்கும் நாங்க உங்களை தான் குறை சொல்லுவோம். ஸ்டாலின் அவர்களே பாத்துங்க, நீங்க தான் எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். அது மட்டும் நான் நீங்க விளையாட்டா நினைக்காதீங்க தயவு செய்து. என்ன நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? என்ன ஆட்சி பண்ணி நடத்திட்டு இருக்கிறீங்க நீங்க? தாவேகா காரனுக்கு 2 நாளா யூரின் சரியா போக மாட்டேங்கிறான். திமுகவின் திட்டமிட்ட சதி அப்படிங்கிறான் அவன். இதுக்கெல்லாம் நீங்க பொறுப்பு எடுக்கணும். இந்த அரசு பொறுப்பு எடுக்கணும். திமுக அரசு பொறுப்பு எடுக்கணும். ஆமா, எல்லாத்துக்கும் தான் நீங்க பொறுப்பு எடுக்கணும். எதுக்கெல்லாம் பொறுப்பு எடுத்துக்கிறது அப்படி கேட்டீங்கன்னா, ஏங்க நான் என்ன கேட்கிறேன், இந்த நாட்டுல ஒரு தாவேகா தொண்டனுக்கு, ஒரு விஜய் ரசிகனுக்கு பட்டாசை கொளுத்தி ரோட்ல போற வர வண்டி மேல போடக்கூட உரிமை இல்லை. அப்படி வண்டி மேல அப்படி பட்டாசு, விஜய் பாட்டுன்னா சும்மாங்க, விஜய் பாட்டு ஒளிபரப்பாகுது, பட்டாசை கொளுத்தி ரோட்ல போற வண்டியில எல்லாம் போடுறான் தாவேகா தொண்டன், விஜய் தொண்டன். இதை நீங்க இந்த திமுக கண்டிக்குது. இதுக்கு போய் காவல்துறை போய் அங்க போய் ஏன்பா அப்படிலாம் பண்றீங்கன்னு கேக்குது. இது என்ன அராஜகம்? காவல்துறை அராஜகமா இல்லையா? இந்த நாட்டுல ஒரு விஜய் ரசிகனுக்கு ரோட்ல போற ஒரு வண்டி மேல ஒரு வெடியை கொளுத்தி போட உரிமை இல்லையே. என்ன திமுக ஆட்சி? வன்மையாக கண்டிக்கத்தக்க போக்கு இது. ஏங்க நான் மனசாட்சியோட பேசணும். ஒரு ஒரு திரையரங்க சூறையாடுவதற்கு கூட உரிமை இல்லை ஒரு தாவேகா தொண்டனுக்கு. ஒரு தியேட்டரை சீட்டை கிழிச்சு, கத்தி கூப்பாடு போட்டு, குய்யோ முறையோன்னு கத்தி, ஒரு ஸ்கிரீன் எல்லாம் கிழிச்சு, தியேட்டர் எல்லாம் கிழிச்சா தானே அவன் தாவேகா தொண்டன், விஜய் ரசிகன். அப்பதானே அவனுக்கு அன்னைக்கு பொழுது நிம்மதியா போகும், நிம்மதியா போய் தூங்குவான். இதை கூட செய்ய விட மாட்டேங்கிறீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன அரசாங்கம் நான் கேட்கிறேன். என்ன அரசாங்கம்? இதனாலதான் அவன் சொல்றான் 2026 உங்களை மாத்தணுங்கிற. அவன் நியாயமா தானே சொல்றான். 2026 திமுக ஆட்சி மாற்றப்பட்டே தீரும் அப்படின்னு தாவேகா தொண்டன், விஜய் தொண்டன் சொல்றான்னா எதுக்கு சொல்றான்? ஒரு திரையரங்கை கிழிப்பதற்கு கூட, ஒரு திரையரங்கை நாசப்படுத்துறதுக்கு கூட உங்க ஆட்சியில உரிமை இல்லைன்னா அப்புறம் என்ன ஆட்சின்னு நான் கேட்கிறேன். என்ன ஆட்சி சொல்லுங்க? ஒரு ஒரு மரத்துல ஏற விட மாட்டேங்கிறீங்க, சவுத்துல ஏற விட மாட்டேங்கிறீங்க, தியேட்டரை உடைக்க விட மாட்டேங்கிறீங்க, ரோட்ல போற மேல பட்டாசு கொளுத்தி போட விட மாட்டேங்கிறீங்க, கூட்டத்துக்குள்ள ஏதாவது இது பண்ணணும்னா அதுக்கு விட மாட்டேங்கிறீங்க. என்னங்க நீங்க? நான் கேட்கிறேன், திமுக என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? விஜய் எதுக்காவது உங்க வம்பு தும்பா? இப்ப SIR இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. விஜய் அதுல ஏதாவது பிரச்சனை பண்றாரா? அவர் பேசாம பனையூர்ல படுத்தாலும் தூங்குறாரு. இதை எதிர்த்து ஏதாவது போராட்டம் பண்ண, ஆர்ப்பாட்டம் பண்ண, ஒரு சாலை மறியல் பண்ண, SIR எதிர்த்து அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணி ஒரு அப்படி ஏதாவது ஒண்ணு பண்றாரு, அதனால ஒரு போக்குவரத்து நெரிசல் உருவாகிறது, ஒரு போராட்ட களத்துக்கு வர்றாரு அப்படின்னா கூட நீங்க திமுக அவரை ஏங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்கறது ஒரு நியாயம் இருக்கு.
சொல்லுங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு விஜய். ஏதாவது ஒரு 2 போராட்டம், அது ஒரு 2 நிமிஷத்துல அவர் வீட்டுக்கு போயிட்டாரா இல்லையா? சொல்லுங்க. பாஜகவை எதிர்த்து ஏதாவது போராட்டம் பண்றாரா? பிரச்சனை பண்றாரா? ஏதாவது சிறை நிரப்பும் போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், சாலை மறியல் போராட்டம். அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு சினிமால நடிக்கிறாரு. ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா கூட எவ்வளவு அழகா ஒரு பஸ் பிடிச்சி அதுல சுத்தி கேமரா வச்சு அங்க இருக்கிற மக்களை அப்படி ஓடி வர்றதெல்லாம் படம் பிடிச்சி. நான் என்ன கேக்குறேங்க, நீங்க ஒரு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற ஒருத்தரை நீங்க இப்படி பண்ணக்கூடாதுங்க, தப்பு. நீங்க ஒரு மாசமா அவரை வீட்டை விட்டு வெளியில வரலன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. சில பத்திரிகைகள் சொல்லுது அந்த ஒரு மாசத்துல அவர் வந்து ஜனநாயகனுக்கான டப்பிங் வேலையை முடிச்சிருக்கிறாருன்னு. அப்ப அந்த கடமை உணர்வை நீங்க பாராட்டணுமா இல்லையா? 41 பேர் இறந்த சோகத்துல எல்லாரும் என்ன செய்யறான், முடங்கி கிடக்குறான். ஆனால் விஜய் 41 பேர் பலியான அந்த சோகத்திலும் அவர் போய் டப்பிங் பண்றாருல. அப்ப அந்த திறமை இருக்குல்ல, அத வந்து இந்த இக்கால இளைஞர்களை நீங்க என்கரேஜ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணணுமா? அதை விட்டுவிட்டு என்னங்க இது? விஜய் என்னதான் பண்ணணும்னு சொல்லுங்க. போராட்டம் பண்ணணுமா, ஆர்ப்பாட்டம் பண்ணணுமா? அப்படிலாம் பண்ண முடியாது அவரால். அதை பண்ண முடியாது. வேற என்ன செய்யணும்? ஏங்க ஒரு எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறாரு. நல்லா அந்த ஸ்டெப் போட முடியுமா? அந்த ஸ்டெப் யாரா போடுவீங்களா நீங்க? இப்ப வந்து ஜனநாயகன் ஸ்டெப்பை யாரா போட்டு காட்டுங்க பார்க்கலாம். அந்த ஸ்டெப்புக்கே இன்னைக்கு ஒருத்தன் சொல்றான், அடி தூள இந்த படம் வேற லெவல, என்ன ஸ்டெப் போட்டிருக்கான் என் தலைவன், இதுக்கே ஓட்டுங்கிறான். எப்படி? அப்படி ஸ்டெப் போட்டு ஓட்டு வாங்கணும் முடியுமா உங்களால? முடியுமா? முடியாது. சும்மா நான் மிசாவில் கைது செய்யப்பட்டவங்க, தடாவை எதிர்த்தவர்கள், பொடாவை எதிர்த்தவர்கள், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், தமிழை செம்மொழி ஆக்கணும், பொருளாதாரத்தை உயர்த்தினோம், பெண்களுக்கு சொத்துரிமையை தந்தோம், பெண்களை ஓதுவாராக மாற்றினோம், திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம், திருநர் வாழ்வில் ஒளியேற்றினோம், மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட நன்மை செஞ்சோம், தமிழ்நாடு தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. ஸ்டெப்பு போட தெரியுமா? சவால். ஒரே ஒரு ஸ்டெப் விஜய் மாதிரி போடணும் முடியுமா? அப்புறம் அதுக்குதான் ஓட்டு. அப்படி அப்படி இளைய சமூகம் வந்து அப்படி அவன் சில விஷயங்களை எதிர்பார்க்கிறான். நீ வந்து சொல்றதுக்குல அதனால ஒரு அம்மா என்ன சொல்லிச்சு, என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, அப்படி அப்படி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஏதாவது எழுதி கொடுக்குறா, அது அப்பப்போ வந்து வாசிச்சுட்டு படிச்சுட்டு அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. நான் கேட்கிறேன், நீங்க பாக்குற நேயர்கள்ட்ட கேட்கிறேன், நான் சேலஞ்ச் பண்றேன், யாராவது ஒரு நேயர்கள், யாராவது ஒரு தமிழ் கேள்வி சொந்தங்கள் என் சவாலை ஏத்துக்க தயாரான்னு சொல்லுங்க. உங்க வீட்டுல உங்க தாத்தாவோ பாட்டியோ யாரேனும் தவறி போயிருப்பார்கள், அல்லது வீட்டுல யாரேனும் உறவினர்கள் ரத்த உறவுகள் உங்களுக்கு தவறி போயிருப்பாங்க. அப்ப அவங்க தவறி போன அன்னைக்கு நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? உடைந்து அழுதிருப்பீங்கல்ல எல்லாரும். இப்ப அவங்கள நினைச்சு இப்ப உடனே அழணும். ரெடி ஸ்டார்ட் அப்படின்னா நீங்க அழணும். அழ முடியுமா? உங்களால? உங்க ரத்த உறவு தானே, உங்களால அழ முடியுமா? உடனே முடியாது. ஒரு மாசம் கழிச்சு உங்களால என்ன செய்ய முடியாது, அழுவது சங்கடம். அந்த நேரத்துலதான் அழுக வரும். 6 வருஷம் கழிச்சு நீங்க அழமாட்டீங்க. ஆனால் ஒரு மாதத்திற்கு பிறகு தனி அறையில ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து 9 மணி நேரம் அழுறாரு விஜய்னா ரெக்கார்ட் இருக்குங்க, கின்னஸ் ரெக்கார்டு. 9 மணி நேரம் அழுதுருக்கிறாரு. நீங்க அழுங்க பாப்போம். 9 மணி நேரம். ஒரு மாசம் கழிச்சு அழணும், உடனே அழக்கூடாது. ஒரு மாசம் கழிச்சு 9 மணி நேரம் அழக்கூடிய ஒரே தலைவன் அப்படின்னா யாரு? நீங்க நடிச்சிட்டீங்க அல்ல. அப்படியான ஒரு அவரை வந்து இவ்வளவு பாட்டை ஏன் ஒன்ஸ் மோர் போட்டீங்கிறதா இப்ப தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரதான பிரச்சனையா இருக்கு. அதுவும் அந்த திரையரங்குல ஒன்ஸ் மோர் போடாதது எனக்கு என்னமோ இது சர்வதேச சதியா இருக்கும்னு தோணுது. ஸ்டாலின் கூட இதை பண்ண வாய்ப்பு இருந்திருக்காது. மோடி ஒருவேளை பண்ணிருக்க கூடும். மோடிக்கு ஏன்னா இவர் வந்து கொள்கை எதிரி மோடிங்கிறதுனால மோடி அமித்ஷாட்ட சொல்லி இந்த பாட்டை இன்னொரு வாட்டி போட விடாம பண்ணிருப்பாருன்னு தோணுது. அப்படி இல்லைன்னா இது ஒரு சர்வதேச சதியா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் நீங்க வந்து சாதாரண அனுப்பிக்கூடாது. விஜய் வந்து சர்வதேச நடிகர்கள், பல உலக நாடுகளில் இருக்கக்கூடிய நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் விஜயை கண்டு பயங்கர பொறாமையில இருக்கிறதா எனக்கு செய்தி வருது, தகவல் வருது. அவங்க கூட என்ன செஞ்சிருக்கலாம், ஒருவேளை விஜய் பாட்டு இன்னொரு வாட்டி ஒன்ஸ் மோர் போட்டோம்னா ஜாக்கி சானுக்கு ஈக்குவலா அவர் வந்தாலும் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சர்வதேச சதி கூட இதுல இருக்கலாம் அப்படின்னு பேசுறாங்க. தெரியல. இந்த இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், எப்போ வந்த வீடியோன்னு தெரியல. இந்த தர்பூசணி பழத்தை வச்சுட்டு ஒருத்தர் சாப்பிட்டுட்டு வீடியோ எல்லாம் போடுவார், பாத்திருக்கீங்களா? பயங்கர வைரல் ஆயிட்டாரு, பயங்கர ஃபேமஸ் ஆகி. அவர் பயங்கர ஃபேமஸ். பிக் பாஸ் வீட்டுக்கு கூட போனார்னு நினைக்கிறேன். அவர் பேர் மறந்துட்டேன். அவரோட ஒரு வீடியோ பார்த்தேன் இன்னைக்கு. ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு எப்போ போயிருக்காரு. அவர் ஸ்கூலுக்கு போயிருக்கிறாரு மனுஷன். இந்த பையங்க ஸ்கூல் மாணவர்கள் எல்லாம் என்ன பண்றான், அந்த விஐபி எல்லாம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கையெல்லாம் பிடிச்சிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் போறாரு. அவரை சுத்தி ஒரு 20-30 பேருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் கையை பிடிச்சா அவரை போய் ரசிகர்கள் என்ன செய்யக்கூடாது, தொந்தரவு பண்ணிடக்கூடாதான் அப்படின்ட்டு போறான். அந்த வீடியோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. தம்பி அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுங்க. எப்ப எடுத்த வீடியோ, எங்க எடுத்ததுன்னு தெரியல. அவர் என்ன பண்றாரு, அப்படி போறாரு.
அதுல ஒருத்தன் கத்துறான் சூப்பர் ஸ்டார், வருங்கால சூப்பர் ஸ்டாருங்கிறான். அவர் என்ன படம் நடிச்சாலும் எனக்கு உண்மையிலே தெரியல, இணையத்துல வீடியோ பார்த்திருக்கேன். அவரை சொல்றான், அந்த தர்பூசணி சாப்பிடுவார்ல, அவரை சொல்றான் வருங்கால சூப்பர் ஸ்டாருங்க ஒருத்தன். இப்ப இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு அநேகமா அவர் என்னச்சுவான், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதின்றான், வருங்கால பிரதமர், அமெரிக்க ஜனாதிபதி சொல்ல வேண்டியதான். இப்ப என்ன இருக்கு? இப்ப அவர் எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் என்னத்த சொல்றது. நாடு அப்படி இருக்கு. அதனால நாட்டுக்கு இன்னைக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மொழிக்காக நீங்கள் செய்த தியாகமோ, இந்த மண்ணையும் மக்களையும் மேம்பட வைப்பதற்கு நீங்கள் செய்த போராட்டங்களோ, திட்டங்களோ, அதெல்லாம் தேவையில்லை. சார் விஜய் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் ஒருவேளை அவர் ஆட்சிக்கு வந்தாலும் நலத்திட்டங்கள் தருவாரு. இப்பவே நீங்க அவர் என்ன நல்லது செஞ்சாருன்னு கேட்டா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு ஒரு லாஜிக்கா ஒரு கேள்வி வரும். நான் என்ன சொல்றேன், இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் இதுவரை திமுகவும் அதிமுகவும் தான் 6 நூற்றாண்டுகளுக்கு மேலாக மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணிருக்காங்க. அப்ப மத்த கட்சிகளே இல்லையா? எத்தனையோ கட்சி இருக்குல்ல, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, ஏன் ஈவன் நாம் தமிழர், எல்லாருமே எடுத்துங்க. இவங்க ஒவ்வொருவரும் பரஸ்பரம் ஒவ்வொருவரோடு என்ன செய்யலாம், கருத்து முரண்கள் இருக்கலாம், அது வேற. ஆனா இந்த எல்லாருமே ஆட்சி அதிகாரத்திலே இருந்தாங்க இல்ல. இப்போ விசிகா எடுத்துக்கங்க, எத்தனையோ சமூக பிரச்சனைகளுக்காக போராடி வழக்குகள் வாங்கி சிறை சென்றிருக்கிறார்களா இல்லையா? ஐயா வைகோ எத்தனை ஆண்டு காலம் சிறையில் இருந்தாரா இல்லையா? சீமான், எனக்கு அவரோடு கடும் முரண்பாடுகள் இருக்கின்றன, அது வேற. ஆனால் அவரும் என்ன செஞ்சாரு, போராட்டங்களினால் சிறையில் இருந்தாரா இல்லையா? பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறாரா இல்லையா? எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த நாட்டுல அரசியல் கட்சி தொடங்கி அத்தனை பேருமே நான் முதலமைச்சராகி தான் சேவை செய்யணும்னு சொல்லல, பல போராட்டங்களை செஞ்சிருக்கிறாங்க, வழக்குகளை சந்தித்திருக்கிறார்கள், சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் இல்லையா? இத்தனை வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. விஜய் செய்த போராட்டம் என்ன, ஏதாவது பண்ணிருக்கிறாரா? ஒண்ணுமே பண்ணல. அப்ப அவரு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு எங்க இருக்கிறாரு, பனையூர்ல இருக்காரு. அவருக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும். என்ன மாதிரி உதவிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு என்ன உதவி எல்லாம் செய்யலாம்? அவர் பாட்டை இந்த மாதிரி ஒன்ஸ் மோர் கேட்டா நம்ம ஒரு 4-5 வாட்டி ரிப்பீட் பண்ணி விடலாம். அப்படி போட்டு விட்டீங்கன்னா அவன் சந்தோஷமா போவான். அது பல பிரச்சனைகளை தீக்கும்னு அவன் நம்புறான். அதே மாதிரி என்ன பண்ணலாம் அவனுக்கு, நீங்க வேற என்ன செய்யலாம், இந்த மாதிரி வேற ஏதாவது என்னெல்லாம் செய்யலாம், நீங்க கூட ஐடியா சொல்லுங்களேன். விஜய்க்கு இந்த மாதிரி விஜய் மனசு கோணாம குளிர வைக்கிற மாதிரி என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? டிஜிபி ஆபீஸ், கமிஷனர் ஆபீஸ், முடிஞ்சா செக்ரட்டரியேட், இதெல்லாம் பனையூருக்கு பக்கத்திலேயே கொண்டு போய் வைக்கலாம். ஒருவேளை அவருக்கு ஏதாவது அவசரம் தேவைன்னா நினைச்சுவாரு, வந்துட்டு போலாம். அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம், சில உதவிகள் அப்படி செய்யலாம். அந்த மாதிரி அதை யோசிங்க. அதை விட்டுட்டு முடிஞ்சா நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, அரசியல்வாதிகள் எல்லாரும் விஜய் மாதிரி டான்ஸ் ஆட கத்துக்குங்க. ஏதாவது விஜய் மாதிரி ஸ்டெப் போட படிக்கணும் நீங்களாம். அப்பதான் இந்த காலத்து இளைஞர்களுடைய அவன் உங்களை என்னச்சுவான், சூப்பர், இவரோட இவர் நல்லா ஸ்டெப் போடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு அப்படிமா. அப்படி ஒரு தலைமுறையை உருவாக்கிட்டோம். எல்லாரையும் சொல்லல, இதுல அறிவார்ந்த தலைமுறை, படித்தவர்கள், பண்பானவர்கள், 10 பருவத்திலும் தெளிவாக சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் நேத்து 2 நாட்கள் கருத்தரங்கம், திராவிட முன்னேற்ற கழகம், கருப்பு சிவப்பு, அந்த கொடி, இருமொழி கொள்கை, அப்புறம் அவங்களுடைய 75 ஆண்டு கால அரசியல் வாழ்வு, இப்படி எண்ணற்ற விடயங்கள் அந்த கருத்தரங்கில் பேசப்பட்டுச்சு. அங்க நிறைய இளைஞர்கள், 10 பருவத்து இளைஞர்கள் வந்திருந்தார்கள். எல்லாம் 19 வயசு, 20 வயசு, 21 வயசு. அவ்வளவு தெளிந்த பார்வையோடு அவர்கள் தீர்க்கமாக அரசியல் பேசுகிறார்கள். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்ப அறிவார்ந்த ஒரு இளைய சமூகமும் இருக்கிறது. இப்படி ரோட்ல போறவங்க மேல பட்டாசு தூக்கி கொளுத்தி போட்டு தியேட்டர் அடிச்சு ஒட்டச்சு ஒன்ஸ் மோர் போடலைன்னா உயிரையே விட்டுருவேன்னு சொல்ற சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டிலும் இருக்கிறார்கள். நம்ம தற்கூரின்னு சொன்னா அவங்களுக்கு வருத்தம் வருது. அதனால நம்ம அவங்கள சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டிலும் கூப்பிடுவோம். சந்தோஷமா இருக்கட்டும். இப்ப என்ன தற்கூரின்னு சொன்னா கோவப்படுறான் இல்ல, அப்படி வச்சுப்போம், அவனும் இருக்கிறான். இப்ப இதுல என்ன சிக்கல்னா, நாம என்னவா இருக்க போறோம்? பாக்குற நீங்க எல்லாரையும் சேர்த்து சொல்றேன், பேசுறேன்னா பாக்குற நீங்க, நாம என்னவா இருக்க போறோம்? கோட்டுக்கு இந்த பக்கம் நின்னு ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகமாக அறிவார்ந்த வாதங்களை வைத்து, அறிவார்ந்த வாதங்களின் அடிப்படையில் நன்மை தீமைகளை சீர்தூக்கி பார்த்து, அதன் மீது நின்று ஆக்கப்பூர்வமான விவாதங்களை முன்வைத்து, இவர் சரி, இவர் தப்பு, இவரை ஆதரிக்கலாம், இவரை எதிர்க்கலாம், இவரை கன்சிடர் பண்ணலாம், அப்படி முடிவுக்கு வர போறோமா? அல்லது செமையா டான்ஸ் ஆடுறாரு அப்படிங்கிற காரணத்திற்காகவே அது நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் நிறைய இப்படி சொல்றேன். கல்லூரியில பேசின பொழுது இந்த கேள்வியை கேட்டேன். ரொம்ப முக்கியமான செய்தி, அதுக்காக சொல்றேன். ஒரு கல்லூரியில் பேசின பொழுது நான் இப்படி சொன்னேன். அந்த கல்லூரி மாணவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டேன். நான் Facebookல ஏதேனும் ஒரு பதிவு போட்டா அது
1 மில்லியன் பார்வையாளர்களை பெறுகிறது. சோசியல் மீடியால செந்தில்வேல் கண்டென்ட் வந்து வைரல். அதற்காக செந்தில்வேல் நாளை காலையில உங்க கல்லூரியில மேக்ஸ் ப்ரொஃபசர் அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? மாட்டீங்க. இப்ப நான் சொன்ன இந்த தர்பூசணி சாப்பிட்டு வைரலான ஒருத்தர், அவர் கொஞ்சம் வைரல் ஆயிட்டாரு. அவர் தான் நாளைக்கு காலையில இருந்து உங்களுக்கு எல்லாம் சயின்ஸ் ப்ரொஃபசர், ஏத்துப்பியா? எங்க திருநெல்வேலிக்காரர் ஒருத்தர் இருக்காரு, திருநெல்வேலி சொல்லவடையிலே பேசுவாரு, அவரு சோசியல் மீடியால பயங்கர வைரல். முத்து, ஜிபி முத்து. ஜிபி முத்து வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் ப்ரொஃபசர் அல்லது தமிழ் ப்ரொஃபசர், ஏன்னா பயங்கர வைரல்ல, அப்படின்னா ஏத்துப்பீங்களா? மாட்டீங்க. ஒரு நடிகரே இருக்கிறார், நீங்கள் விரும்புகின்ற நடிகரே இருக்கிறார், விஜயே இருக்கிறார். விஜய் நாளைக்கு காலையில இருந்து உங்க கல்லூரியினுடைய பிரின்சிபல் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்வீர்களா? அப்படின்னா அந்த மாணவ மாணவிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார். அப்போ நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா ஃபைட் பண்றாரு, நல்லா காமெடி பண்றாருங்கிறதுக்காக அவரை, ஒரு நடிகரை, அது விஜயாகவே இருந்தாலும் அவரை நீங்கள் உங்கள் கல்லூரி முதல்வராக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், உங்கள் கல்லூரி பேராசிரியராக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அந்த தெளிவு உங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரு கல்லூரி பேராசிரியர் ஆகணும்னா ஒரு குறைந்தபட்ச தகுதி வேணும், படிச்சிருக்கணுங்கிற புரிதல் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா நடிக்கிறாருங்கிற காரணத்துக்காகவே ஒருவரை முதலமைச்சராகவே ஆக்கலாம் என்று நினைக்கிறீர்களே, இது சரியா? ஒரு ப்ரொஃபசருக்கு ஒரு தகுதி இருக்குது, ஒரு பிரின்சிபல் ஆகணும்னா அதுக்கு ஒரு குவாலிபிகேஷன் இருக்கு, தகுதி இருக்குது. ஒருவர் முதலமைச்சராகவே ஆக வேண்டும் என்றால், இந்த நாட்டையே ஆள வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் அவருக்கு எவ்வளவு தகுதிகள் இருக்க வேண்டும், அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எவ்வளவு சேவைகள் ஆட்சி இருக்க வேண்டும். அப்படி விஜய் ஆற்றிய சேவைகள் என்ன? எவ்வளவு போராட்டங்கள் நடத்தியிருப்பாரு, மக்களோடு எவ்வளவு களத்துல நின்றுப்பாரு, மக்களுக்காக எவ்வளவு சிறை சென்றிருப்பார், மக்களுக்காக எவ்வளவு தியாகங்களை செய்திருப்பார். அப்படி எதுவுமே செய்யாத ஒருவரை திரையில் நன்றாக நடிக்கிறார், நன்றாக நடனமாடுகிறார் என்ற காரணத்தினாலேயே நீங்கள் நடிகராய் நாடாள செய்யலாம் என்று நினைப்பீர்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பிழையானது என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னபோது அந்த மாணவ மாணவியர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். எஸ், யூ ஆர் ரைட் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்தார்கள். நீங்களும் அதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகின்றேன். தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு, உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், விருந்தினர்கள், தோழர்கள் எல்லோருக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.